Hello students, welcome to GA Max 8th chapter Vector Algebra exercise 8.4 question number 7 என்ன கொடுத்திருக்காங்கன்னா if A vector, B vector, C vector are the position vectors கொடுத்திருக்காங்க of the verticesனா என்னன்னு தெரியும் points தெரியும் A, B, C of a triangle ABC show that the area of the triangle ABC is இந்த வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும் அண்ட் இப்போ வந்து 3 வெக்டர்ஸோட பாயிண்ட்ஸ் உடைய அதாவது வெர்டிசஸ் உடைய பொசிஷன் வெக்டர்ஸ் ஏபிசின்னு கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் டெடியூஸ் த கண்டிஷன் ஃபார் கொலினியாரிட்டி ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ முதல்ல நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிப்போம் அப்புறம் கொலினியாரிட்டிக்கு கண்டிஷன் கண்டுபிடிப்போம் ஓகே ஸோ இப்போ வந்து given that A vector, B vector, C vector are the என்ன கொடுத்துருக்காங்க position vectors of the vertices ABC of the triangle ABC அதை நம்ம எழுதியாச்சு இப்போ நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரிஜின் எடுத்துக்கலாம் நம்ம let O be the origin அப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க OA vector is equal to அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா A வெக்டர்னு கொடுத்துட்டாங்க அண்ட் OB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு B வெக்டர்னு கொடுத்துட்டாங்க அண்ட் OC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க OC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு C வெக்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகே இப்போது நமக்கு வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு AB கிராஸ் ACன்னு தெரியும் இல்லையா முதல்ல ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம் எழுதிட்டு அப்புறமா அதுக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிக்கலாம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half into magnitude of AB vector cross AC vector okay so நம்ம முதல்ல AB vector கண்டுபிடிச்சுக்கலாம் AC vector கண்டுபிடிச்சுக்கலாம் அப்புறமா இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகே ஸோ முதல்ல AB vector போட்டுக்குவோம் AB vectorங்கிறது என்னது AB vector is equal to நமக்கு தெரியும் OB vector minus OA vector position vector வச்சு எழுதும்போது ஸோ OB vector is என்னது B vector and OA vector என்னது A vector இப்போ AC vector போட்டுக்கலாம் AC vector is equal to what do you know OC vector minus OA vector okay this OC vector minus OA vector right what is OC vector C vector OA vector A vector இப்போ இந்த ரெண்டு வெக்டர்ஸும் நமக்கு கிடைச்சாச்சு இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் போட போகிறோம் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் ஈக்குவல் டு இப்போது வெக்டர்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஐஜேகேல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டிட்டர்மினன்ட் போட்டு இவால்வேட் பண்ணுவோம் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு பட் இங்கே அப்படி கொடுக்கல வந்து பொசிஷன் வெக்டர்ஸை தான் நமக்கு வந்து வச்சு எழுதியிருக்கோம் நம்ம ஐஜேகேலாம் அங்கே இல்லை அதனால அப்படி நம்ம இவால்வேட் பண்ண முடியாது ஜஸ்ட் வந்து இதை இப்படியே கிராஸ் ப்ராடக்ட் போட வேண்டியதான் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஓகே இதை வந்து அப்படி டேர்ம் பை டேர்ம் கிராஸ் ப்ராடக்டை போட்டுக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும் பி கிராஸ் சி ஓகே அதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு அப்போ பி கிராஸ் சி போட்டுக்கோங்க பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் பி கிராஸ் ஏ வரும் அடுத்த மைனஸ் ஏ வரும் ரைட்டா அதனால இதை மைனஸ் பி கிராஸ் ஏன்னு எழுதிக்கோங்க பி கிராஸ் ஏ ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்னது இது இல்லையா மைனஸ் ஏ கிராஸ் சி இது ரெண்டும் மைனஸ் ஏ கிராஸ் சி அடுத்தது என்னது மைனஸ் ஏ கிராஸ் மைனஸ் ஏ ஓகே ஸோ அது வந்து என்ன ஆயிரும் நமக்கு ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் ஏ கிராஸ் ஏன்னு வந்துடும் ஓகே அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு
இப்போ வந்து நமக்கு தெரியும் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் சேம் வெக்டர்ஸ்க்கு கிராஸ் ப்ராடக்ட் போடும்போது அதோட வேல்யூ வந்து 0ன்னு தெரியும் இல்லையா? அதனால இந்த A cross A வந்து நமக்கு 0 வரும். இது வந்து 0ன்னு போட போகிறோம். அண்ட் மற்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது A cross B ப்ளஸ் B cross C ப்ளஸ் C cross Aன்னு நமக்கு வரணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணிடுங்க, இந்த B cross C வந்து அப்படியே இருக்கட்டும். அது பாசிட்டிவாக இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த இது இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் B cross A. மைனஸ் B cross A இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும் நமக்கு, ப்ளஸ் A cross Bன்னு தெரியும். பிகாஸ் கிராஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் காமுடேட்டிவ். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு தெரியும். கிராஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் காமுடேட்டிவ்ங்கிறனால நமக்கு என்ன தெரியும், A cross B இஸ் ஈக்குவல் டு A cross B can be written as equal to minus of B cross A. இது நமக்கு தெரியும் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மைனஸ் B cross Aவை A cross Bன்னு எழுதிடுறோம். A cross Bன்னு எழுதிக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல வந்து A cross B. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், திஸ் ஒன், தேர்ட் ஒன். இப்போ இந்த மைனஸ் A cross A எப்படி எழுதிடலாம், சைனை மாற்றிட்டு ரிவர்ஸ் பண்ணி C cross Aன்னு எழுதிடலாம். ஓகே, C cross Aன்னு எழுதிடலாம். ஏன் எழுதலாம் அப்படின்னா, C cross A is equal to minus of A cross C. அந்த இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, வேற என்னங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், A cross A is equal to 0. சிமிலர் வெக்டர்ஸ்க்கு கிராஸ் ப்ராடக்ட் வந்து 0. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ரீசன்ஸ் இந்த நம்ம போட்டிருக்கிற இந்த ஸ்டெப்புக்கு. அண்ட் இதை இப்போ ஆர்டர் படி நம்ம எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை எழுதிக்கலாம், A cross B எழுதிக்கலாம். இதை எழுதிக்கலாம் முதல்ல, A cross B. நெக்ஸ்ட் எது வரும் நமக்கு, இது வரும் B cross C ப்ளஸ் B cross C. அடுத்து என்ன வரும், ப்ளஸ் C cross A. ஓகே, இப்போ வந்து நம்ம போட்டிருக்கிறது என்ன தான் போட்டிருக்கோம், AB cross AC தான் போட்டு முடிச்சிருக்கோம். அதுதான் நமக்கு இப்படி வந்திருக்கு. இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் half ஆஃப் திஸ் இது போடணும் இல்லையா, AB cross AC. therefore ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ABC equal to 1/2 into magnitude of AB vector cross AC vector. ஓகே, இதுதான் நமக்கு AB vector cross AC vector நம்ம போட்டது. ஓகே, இப்போ இதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிகம்ஸ் half into magnitude of இந்த இது எப்படி வந்திருக்கு நமக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ A vector cross B vector plus B vector cross C vector plus C vector cross A vector. இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்ன ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஷோ தட்னு கொடுத்துருந்தாங்க. இது ப்ரூவ் பண்ணிட்டோம். டெடியூஸ் த கண்டிஷன் ஃபார் த கொலினியாரிட்டி ஆஃப் த பாயிண்ட்ஸ் ABC. ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது என்ன கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது, அதோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ அதே 3 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியராக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், கொலினியராக இருக்கும்போது தே வில் லை ஆன் த சேம் லைன் இல்லையா, ஏபிசின்னு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஏரியா ஃபார்ம்ட் யூசிங் தீஸ் 3 பாயிண்ட்ஸ் என்ன ஆயிரும், ஏரியா வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ collinear points, 3 collinear points cannot form a triangle. Area of the triangle formed using the 3 collinear points will be equal to 0, right? அதனால condition for collinearity இந்த 3 points collinear இருக்கிறதுக்கு condition நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். condition for collinearity, collinearityனா the 3 points collinear இருக்கிறதுக்கு condition, okay, lying on the same line, okay, of this A and B and C. okay, இப்போ என்ன பண்ண போகிறோம், the area is equal to 0 போட்டுற வேண்டியதான், area equal to 0. okay, therefore நம்ம கண்டுபிடிச்ச ஏரியா என்ன ஆயிரும், half into magnitude of A vector cross B vector plus B vector cross
C vector plus C vector cross A vector equal to 0. Okay, A vector equal to 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 ரைட் சைடில் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா this implies என்ன வந்துடும் நமக்கு magnitude of A vector cross B vector plus magnitude of B vector cross C vector plus C vector cross A vector equal to 0 is the required condition. Okay, condition for collinearity. Required condition for collinearity. Okay, இப்போ நம்ம இதை வந்து கண்டிஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. and we'll continue in the next video, students.